வாழ்க அம்மா வளமுடன். ஆரம்பிக்கலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். அம்மா கிளியரா இருக்குங்களா அம்மா? கிளியரா இருக்கும்மா, கிளியரா இருக்கு. நன்றிகள் அம்மா. நன்றி வாழ்க வளம். நன்றிங்க அம்மா. ஆரம்பிச்சுக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு திருவடி சரணம். குருவை நினைக்க குணம் அது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவையன்றி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லையே. வாழ்க வளமுடன். நார்வே ஆன்லைன் இணையதளத்தில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நடமாடும் தெய்வங்களுக்கும், இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். நமக்கு 1/2 hour சிறிய சிந்தனையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விரைவாக சிந்தனைக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பாக்குறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையில நாம சிந்திக்க இருக்கிறது அறிந்தது இறை. இறைவனை தேடுவதும், அதாவது மனிதனை தவிர இறையை உணரக்கூடிய சக்தி இந்த பூமியில எதுவுமே இல்லை. எந்த ஜீவனும் கடவுளை தேடுவதும் இல்லை. இறைவனை தேடுவதும் உணர்வதும், உணர்ந்த பின் அதை வாழ்வில் செம்மைப்படுத்தி வாழ்வதும் மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். அதாவது மனுஷனை தவிர இறையை உணரக்கூடிய ஒரு சக்தி வேற எந்த ஜீவராசிக்குமே கிடையாது. எந்த ஜீவராசிக்கும் இறைய தேடுவதும் இல்லை. அது ஏன் தேடணும்? அதுக்கு தேடணும் என்ற தேடுதல் இல்லை. அது இறைவன் கொடுக்கப்பட்டிருக்க, இறையே கொடுக்கப்பட்டிருக்க அந்த இறை இயக்க ஒழுங்கு, இயக்க நீதி அது பின்பற்றி வாழும்போது அதை தேடுவதற்கான எண்ணம் அதற்கு எதுவுமே இல்லை. ஆனா இறையை நாமளுக்கு மட்டும்தான் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வருது. ஏன் வருது? நமக்கு மட்டும் அந்த இறையை மட்டும் உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனிதன் ஆகிய நமக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உணர்ந்துதான் ஆகணும். ஏன்னா மனிதன் என்பவன் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஏங்குறான். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்குறான். அந்த ஒரு விஷயம் அவனுக்கு எதனால தடைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. லைஃப்ல துன்பம் குறைந்தா இன்பம், இன்பம் மிகுந்தால் துன்பம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைஃப்ல இன்பமாதான் வாழணும், கஷ்டமே வரக்கூடாது, எல்லாரும் நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது, யாரும் நமக்கு துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம, உங்களுக்கு இன்பம் என்பது ஒண்ணு மிகுந்தாலும் துன்பத்துலதான் போய் விழுவோன்றத மட்டும் அறியல பாருங்க நாம, இல்லையா? துன்பம் குறைந்தால் இன்பம், இன்பம் மிகுந்தால் துன்பம். இன்பம் மிகுந்துருச்சுன்னா இன்பமயமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவங்கள மாயையில இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இன்பம் மிகுதியாச்சுன்னா அது ஒரு துன்பத்துல கொண்டு போய் தான் நம்மள கொண்டு போய் விற்கும். அதனால மனிதன் என்பவன் யாருன்னா மனதை இதமாக வைத்திருப்பவன், அமைதியாக வைத்திருப்பவன், ஆழ்கடல் அமைதியாக வைத்திருப்பவன். இப்படிதான் எல்லாமே அந்த ஒரு இறை இயக்க ஒழுங்க மீறாமல் வாழும்போது அதுங்களுக்கு கடவுளை உணரணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. நம்ம இந்த இறை இயக்க நீதி என்ற ஒண்ண மீறி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? வாழும் போது சில துன்பங்களை நாம இருக்கும்போது என்ன பண்ணுது? அந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக ஒரு விஷயத்துல ஏங்குறோம். அது எதை ஏங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இயங்குவோம். அந்த அமைதி நமக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் இயங்குவோம். அது எங்க கிடைக்கும்? நீ எதை உணர்னாக்கா உனக்கு கிடைக்கும்? நீ எந்த இறைநீதியை இறைநீதிய நீ மதித்து வாழாம அதை மிதிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போது, துன்பம் உண்டான இருக்கும் போது, அப்போதான் இங்க மனுஷன் இறைய நாடுறான். நமக்கு ஒரு அமைதி வேணும் அப்படின்ற ஒண்ணும் போதுதான் அவன் இறைய அறியணும் என்ற ஒண்ணு அவனுக்கு மட்டும்தான் வருதே தவிர வேற எந்த ஜீவராசி வருவதற்கான கட்டாயம் இல்ல. அது அந்த அளவுக்கு அதோட இயக்க ஒழுங்க அதை மீறி மதிச்சு வாழ்றதுனால. நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தன்னை அறிவதும், குருவை அறிவதும், இறைவனை அறிவதும் ஒன்றுதான். அவன் தன்னை அறிஞ்சாட்டானா குருவையும் மனமே குரு,
குருவே மனமாக அதோடைய கண்ட்ரோலுக்கு நம்ம வரணும். அறிவு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு மனமே குருவாக செயல்படுது என்பதையும் அங்க உணர்ந்துருவோம். இறையையும் அறிவதும் ஒண்ணு. அப்போ ஒரு தன்னை உள்ள போய் தன்னை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்குள்ள இருக்க அன்பு மேலோங்கிருச்சுனாக்கா அவனுக்குள்ள இருக்க ஒரு அமைதி அங்க வந்துரும். அதனாலதான் சாமி நமக்கு தன்னை அறிதல் என்ற ஒரு அகத்தாய்வு நிறைய கொடுத்திருப்பாரு. அப்போ மனிதன் என்பவன் எதை தேடி அலையிறானோ அதை அறியும் போது இறையையோ ஒழுக்க நீதியை அவனுக்குள்ள அவன் உணரும் போது அவன் தேடுகிற அமைதி அவனுக்கு அங்க கிடைச்சிடும். என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன். என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன், தன்னை அறிந்தவன் தலைவன் ஆகிறான். நபிகள் நாயகம் சொல் தன்னை அறிந்தவன் தலைவன் ஆகிறான். தேகாலயத்துள் தெய்வத்தை அறிந்தவன் அகில உலகத்திலையும் வேற அவனை காண முடியாது. ராமகிருஷ்ண பரமம் சொல்றாரு, தேகாலயத்துள் நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அறியாதவன் அகில உலகத்திலையும் வேற எதுலயும் இறைவனை அவனால உணரவே முடியாது, அறியவே முடியாதுன்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதையெல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்காக, நமக்கு சொல்றதுக்காக, சிந்திக்கிறதுக்கு அறிவை கொடுத்த அந்த இறைவன் எதுக்காக இந்த அறிவை கொடுத்துருக்கான்? என்ன அறியறதுக்கு தான். நீ என்ன அறிஞ்சிட்டனா உனக்கும் துன்பம் கொடுத்துக்க மாட்டேன், மத்தவங்களுக்கும் துன்பம் கொடுத்துக்க மாட்டேன். நீ எதிர்பார்க்கிற அமைதி உனக்கு இருக்கும் என்பதற்காக, இதை உணர்த்துவதற்காக தான் சிந்திக்க அறிவு இருக்குது நமக்கு. சிந்தனையை தூண்ட மகான்கள் காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இன்னும் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாக்கா துன்பம் நமக்குதான். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற ஒரு அமைதி என்பது அங்க இருக்காது. அப்படி வருவ மகான்கள் வரிசையில நாம தேடிக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒண்ணு கிடைக்கணும். அதை எது அறிஞ்சா நமக்கு அந்த நிறைவு என்பது வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் அப்படி என்பதை இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்ரி மகர்ஷி என்ற ஒரு மகான் நமக்கு கிடைச்ச பிறகுதான் நமக்குள்ள நாம இறைய தேடினாதான் நாம எதிர்பார்க்கிற அமைதி நமக்கு கிட்டும். அப்பதான் என்கிட்ட உள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் லேயர் மாறினாதான் எனக்குள்ள அந்த இறை சக்தியை நான் உணர்ந்தாதான் இது உள்ள இருக்க பாசிட்டிவ் லேயரே எனக்கு இருக்க எல்லா சக்தியும் எனக்கு. ஏன்னா என் எண்ணம் தாங்க, எனக்குள்ள இருக்க எண்ணம் தான் அந்த அலைதான் போய் அதுக்கேத்த. நம்மள சின்ன வயசு சூழ்நிலைங்களா, ஸ்கூலுக்கு போனா பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லி வேண்டிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க. எதாவது சொல்லி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கணும், அதெல்லாம் அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? நல்ல எண்ணம் கொடு, நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கோ சாமி கிட்ட. அதை கும்பிட்டுட்டா தலையில 4 கொட்டி நல்லா கொட்டிட்டு பிள்ளையாருக்கு ஒரு சுத்திட்டு கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. தலையில கொட்டிட்டு ஏன்னா உன் எண்ணம் தான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ தீர்மானிக்கிறது. உனக்கு ஏத்த அமைதியை வரணும். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவ் போய் உன் எண்ணம் தான் உனக்கு ஏத்ததை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குதுன்னா உனக்கு நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்ப. நல்ல நண்பர்கள் கிடைத்தா உன் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைத்தா படிக்கிற பசங்க கூட சேர்ந்தா நீயும் படிப்ப. அப்போ எனக்குள்ள இருக்க லேயர் தான் எனக்கு பாசிட்டிவான லேயர் ஆளுங்களையும் இழுத்துட்டு வந்து தள்ளுதுன்னா என் எண்ணம் தானே முதல்ல மாறணும் இல்லையா? அப்போ அதனாலதான் பெரியவங்க நமக்கு அப்படி எல்லாம் நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுன்னு வேண்டிக்கோ, நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க தான் நம்ம அப்படி சொல்றதே இல்லை. எனக்கு டாக்டர் சீட்டு கொடுன்னு வேண்டிக்கோ. தேவையில்லாதத நிறைய பேரண்ட்ஸ் இப்ப பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறது அவன் எண்ணம் ஒண்ணு தூய்மை அடிச்சுன்னா அவனுக்கு நடக்கிறது எல்லாமே. எண்ணம் 70.7 செயல்படுவது அகண்டாகும். எண்ணமே இறை. அந்த இறையை நீ அறிஞ்சிட்டனாக்க உனக்குள்ள ஃபுல் இறை சக்தி அன்பும் கருணையுமாக தன்னை அறிந்தவன் தலைவன் ஆகிறான். அப்போ உனக்குள்ள நீ உன்னை அறிஞ்சிட்டனா உனக்குள்ள இருக்க எண்ணம் ஒன்று தூய்மை ஆயிடுச்சுன்னா உனக்கு நடக்கிறது உனக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு நல்லதே நடக்கும் என்பதை அன்னைக்கு இருந்த பெரியோர்கள் உணர்ந்துதான் இந்த 2 வார்த்தை மட்டும் நீ சொல்லி வேண்டிட்டு போன்னு சொன்னாங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி டாக்டர் ஆகணும் வேண்டிக்கோ, நீட்ல நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு வேண்டிக்கோ. இப்படி தேவையில்லாததான் நம்ம நல்லா படிச்சு பெரிய பணக்காரனும் வேண்டிக்கோ, விஜய் மாதிரி வரணும்னு வேண்டிக்கோ, ரஜினி மாதிரி வரணும்னு வேண்டிக்கோ. என்ன இந்த வேண்டிக்கிறது? எதை வேண்டிக்கணும்ன்றதே நம்ம சொல்லி தரக்கூடியதுல அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும்ன்றதுக்குதான் எண்ணம்ன்ற ஒண்ணு. அப்ப இது தூய்மையா அவன் உள்ள இருக்கிறத அறிஞ்சிட்டோம்னா இறைவன் என்பது தூய்மையான எண்ணங்கள். அது அந்த தூய்மையான எண்ணங்களே அடுத்தவங்களை கொண்டு வந்து நம்மள அன்பானவர்களை கொண்டு வந்தே நம்ம கிட்ட சேர்க்கும்ன்றத உணர்ந்ததால் தான் பெரியவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷத்தை நம்ம ஒரு சில விஷயத்த மட்டும் யோசிச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இறைவன் நம்மளுக்குள்ள
இருக்கிறான். ஆனா அதை நம்ம அறியாம இருக்கிறோம். அவன் நமக்குள்ள அறிவு எப்படி இருக்கிறான் என்பதை சாமிஜி ஒரே ஒரு கவியில அவ்வளவு அழகா சொல்லியிருப்பான். அவன் நமக்குள்ள என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரிஞ்சுச்சா உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இறை எங்குள்ள உனக்குள்ள இருக்கிறான் என்பதை அறியறதுக்கு ஒரே ஒரு கவியை கொடுத்திருப்பாரு. சிம்பிளான ஒரு கவி. அதை படிச்ச பார்த்துட்டு தான் அந்த இயக்க ஒழுங்க நம்ம மீறி மிதிக்காம அந்த நீதிப்படி வாழும் போது நமக்குள்ள இருக்க இறைய ஈஸியாக அகத்தாய் மூலம் நம்ம அறியவே செஞ்சோம். நம்ம நல்லா பாருங்க, அவர் கொடுத்த அந்த தெய்வ வழிபாடுன்ற ஒரு கவியில பாத்தீங்கன்னாக்கா, உண்ணும் உணவே 7 தாதுக்களாக மாறி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயங்க காண்போம், எண்ணிடுவோம். இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ எவரோ நம் அரசோ இவ்விதத்தை செய்வதில்லை. உண்மையிலேயே இறைவெளியே ஒழுங்காற்றலாக, பார்த்தீங்களா, இறைவெளியே ஊடுருவி நம்மில் ஒழுங்காக இவ்வனைத்தும் உயர் அன்பால் அற்றும் திண்மையுள்ள தெளிவோடு இந்த தெய்வ ஆற்றல் மதித்து செயலாற்றி வாடுவதுவே தெய்வ வழிபாடாம். உண்மையான தெய்வ வழிபாடு என்ன? உனக்குள்ள இருக்க இறை எப்படிலாம் வேலை செய்யறதுன்றத நீ உன்னை அறிஞ்சிட்டன்னா கரெக்டா நம்மள பாத்துப்போம். நீ உன்னை நேசித்தால் உலகம் உன்னை நேசிக்கும். உனக்குள்ள இருக்க இறை செயல்பாட்டை இறைய அறிஞ்சிட்டனால எல்லாருக்குள்ள இருக்க இறைய நான் தானே அறிஞ்சிருவேன். அப்ப நான் என்ன நேசித்தா என்ன உலகம் நேசிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? நம்ம யாரை பிடிக்கும்? நமக்கு அன்பு கருணைமாக இருக்கிறவங்கள எல்லாருமே நம்மளுக்கு பிடிக்கும். அப்படித்தான் ஆசால் அருத்தந்தையும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ நான் எனக்குள்ள இருக்கிற இது நான் என்ன நேசிக்க ஆரம்பிக்கணும். எனக்குள்ள இருக்க இறைநீதியை நான் மதிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாருக்குள்ள இருக்க இறைநீதி என்னன்றது அப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? உண்ணும் உணவே 7 தாதுக்களாகி சாமி சொல்றார். உன் நாக்குல நீ எதையோ ஒண்ணு போடுற, உள்ள தள்ளிடுற, ரசம் ரத்தம் கொழுப்புன்னு 7 தாதுவாக ஆக்குனது யாரு? நாம செஞ்சோம்னா. இறை நீதி உனக்குள்ள இவ்வளவுதான் சாமி, வேற எங்கேயும் இல்ல. காவி கட்ட வேணாம், கமண்டலம் போட வேணாக்கா, நீங்க எதையும் போட வேணாம், பட்டையும் வைக்க வேணாம். உனக்குள்ள இருக்க இறை எப்படி இருக்குன்றத நீ உனக்குள்ள வச்சே தெரிஞ்சுக்கலாம். வேற எங்கேயும் போய் தெரிஞ்சுக்க வேண்டாம். உள்ள இறை நீதி. நீ சாப்பிடுற ஒரு உணவை 7 தாதுக்களாக ஆச்சு, நீ செஞ்சியா? இல்ல கவர்மெண்ட் பண்ணுச்சா? உள்ள எந்த கரண்டியை விட்டு கலக்கி 7 தாதுவாக்க நீ ஆக்குன? என்ன உள்ள போய் சமைச்ச நீ? என்ன பண்ணோம் நாம இல்லையா? அப்போ 7 தாதுவாக்களை ஆக்குனது எந்த சக்தி? இத கொஞ்சம் ஃபீல் பண்ணு. உனக்குள்ள இருக்க கழிவுகளை வெளியேற்றினது யாரு? மற்றத சத்து பொருளாக்க ஆக்குனது யாரு? உன்னை வளர்த்தது யாரு? அந்த தெய்வ நீதியே ஒழுங்காற்றலாக காந்தமாக ஒவ்வொரு விரலுக்கிடையில கூட போலன்னா அந்த விரலை கூட நம்மளால அசைக்க முடியாது. இறையோட நீதி பாருங்க எவ்வளவு அழகா. இன்னொன்னு உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கவங்க இதயம் எப்படி வேலை செய்யுது, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, லங்ஸ் நம்மளுடைய பர்மிஷனை கேட்டு அது எதுவும் செய்வதில்லை. அதோட ஒழுங்காற்றலாக அது எவ்வளவு அழகா வேலை செஞ்சது. இன்னைக்கெல்லாம் எனக்கு நிறைய வேலை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. இப்பதான் நைட் எல்லாம் இப்பதான் ஆடி ஏர்போர்ட் டிராவல் பண்ணிட்டு டயர்டா வேற இருக்கு. நான் நினைச்சதை சொல்றேன் என்ன, அப்பதான் நினைக்கிறேன். நான் இப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள இறை நீதி ஒழுக்காற்றலாக நான் அந்த இறை என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்க என்னளுக்கு உள்ளுறுப்பாக அதோட இயக்க நீதியை வலுவாம நடந்திருக்கு. அது என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா நான் இல்ல. இறைய வேற எங்கேயும் தேடியால நமக்குள்ள அவன் ஒழுங்காற்றலாக அறிவாக எப்படி இயங்கி கொண்டிருக்கிறான். ஒரு பிடி உணவு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுலயே சாமி இறைநீதிக்கு அவ்வளவு சொன்னாரு நமக்கு. அவன் உனக்குள்ள எவ்வளவு வேலை செய்யறாங்கிறதுக்கு. அதே சாப்பிட்ட சாப்பாட அது கழிவாக மாற்றுறது ஒரு பக்கம். ஒரே இரைப்பை தான், அந்த இரைப்பையில இருந்து வர ஒரே கேஸ் தான். அந்த கேஸ் மேல வரும்போது ஏப்பமாகவும் கீழே வரும்போது அபான வாயுமாக இருக்குது. அதே கேஸ மேல வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்னாரு ஒரே வார்த்தையில. எவ்வளவு இறைநீதியாக, எவ்வளவு அவேர்னஸாக, எவ்வளவு ஒழுங்கமைப்பாக அது நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வாயுக்களை எங்க எப்படி பிரிச்சு அனுப்பணும்ன்ற இதை என்னைக்காவது நம்ம உள்ள என்னவோ சாப்பிட்டோம், என்னவோ ஏப்பம் விட்டோம், என்னமோ அது எப்படி இருக்கிறோம். அப்போ அது உள்ள இப்படின்னா எவ்வளவு அழகா செயல்படுதுன்னு இதெல்லாம் அறிஞ்சிக்கிறது தாங்க மௌனம். அது எவ்வளவு இப்படி உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டே போனனால இறைய ஈஸியா அறிஞ்சிருவோம்.
அதை ஈஸியா அறிஞ்சிட்டுனால இந்த இறை அப்ப எனக்குள்ள இருக்க இறை தானே எல்லாருக்கிட்டையும் இருக்குன்றதனையும் நம்ம உணர்வது என்பது சுலபம். இறைய அறிஞ்சிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப சுலபம். நமக்குள்ள இருக்க இறைய முதல்ல நம்ம அறியணும். ஒரே ஒரு வார்த்தை இன்னொன்னு சொன்னோம், ஒரு புடி சாப்பாடு. நீ ஒரு புடி சாப்பாடை இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞானி கிட்ட போய் நீ ஒரு புடி சாப்பாடை கொடுத்து எனக்கு ரத்தமாக்கி கொடுப்பா, நான் உனக்கு எத்தனை கோடி வேணா தரேன், நீ எனக்கு ரத்தமாக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன விஞ்ஞானியாலையாவது ஆக்க முடியுமா? முடியாதே. எந்த விஞ்ஞானியாலையுமே முடியாது. அப்போ இறை வேற எங்குள்ள நம்மளுக்குள்ளேயே இயக்க நீதியாக ஒழுங்காற்றலாக செயல்படுகிற அந்த இறையை நம்முள் இருந்து, அதுதான் சான்று, தன்னை அறிந்தவன் தலைவனாகிறான், தன்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன். உனக்குள்ள இருக்கும் தெய்வமாக இருக்கும் அந்த இறையை உணராதவன் வேற எதுலயும் இறைய உணர முடியாது. சாமி அதுக்குதான் அகத்தாய்வு போயிடுச்சு நமக்கு கொடுத்ததே உள்ள இருக்கு இல்லையா? நமக்குள்ள அதுக்குதான் இதெல்லாம் ஒழுங்காற்றலா இருக்கும். அதுக்கு மேல மௌனம், இதெல்லாம் கொடுத்துதான் மௌனத்துல தற்சோதனை பண்ண ஆரம்பிச்சது நம்ம இப்போ. அப்போ இப்படி எல்லாம் இறை எவ்வளவு இலக்காக எனக்குள்ள இருக்கதை நான் அறிய ஆரம்பிச்சுட்டேன். இப்ப எனக்குள்ள இறை நீதியாக ஒவ்வொரு உறுப்பும் ஒழுங்காற்றலாக செயல்படுவதை நான் அறிய ஆரம்பிக்கும் பொழுது, அதை நான் மதிச்சு நடக்கும் போது, நான் 5 அளவு முறையே நான் அதுக்கப்புறமேல அதை பின்பற்றி அந்த இறைநீதியை ஒழுங்காக நான் மதிச்சு நடக்கும் போது நான் என்ன நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அதே ஒவ்வொன்றுக்குள்ளயும் என் மேல அன்பு வந்துருச்சு. ஐயோ இவ்வளவு சாப்பிட்டா அது எவ்வளவு கஷ்டப்படும் பாவம், ஐயோ பசியே இல்லை, இதுக்கு மேல என் தலையில நான் 25 கிலோ மூட்டையை கொடுத்து என்னை படிக்கிட்டு ஏறு, 100 படிக்கிட்ட ஏறுனாக்கா நான் எப்படி திட்டுவோனோ மனசுக்குள்ள என் கூட்ட மூட்டையை கொடுத்து அமிச்சோன்னா என் கெப்பாசிட்டி ஒரு 10 கிலோ தூக்குப்பேன். 25 கிலோ மூட்டையை கொடுத்து தூக்கு 100 படிக்கிட்டு ஏறுனாக்கா எனக்கு எவ்வளவு கோவம் வருமோ, கொடுத்தவங்கள திட்டதானே செய்வேன் நான் மனசுக்குள்ள. அப்படிதான் பசி இல்லாம நான் ஒரு ஒழுங்காற்றலை மீறி நான் சாப்பிடணும். எனக்குள்ள இருக்க இறை இப்ப நான் ஏன்னா நான் உனக்குள்ள இருக்க இறை இயக்க நீதியாக ஒழுங்காற்றலை நான் அறிஞ்ச பிறகு எனக்கு நான் அதிகமாக நான் போடுற ஒவ்வொன்றும் அதை ஜீர்ணிக்கிறதுக்கு அந்த இறைக்கு நான் கொடுக்கக்கூடிய துன்பத்தை நான் உணர்றேன் இப்போ. ஐயோ அது ஜீர்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும், அது பாவம். இல்ல நான் அப்படிதான் போடுவேன்னாக்கா அது துன்பப்படும். அதுவே உள்ள நமக்கு பாவமாக மாறும். நம்ம பாவம் உண்மையிலேயே சொல்றேன், பாவம் என்பதை நம்ம வெளியில நமக்கு யாருக்கும் நிறைய செஞ்சதே கிடையாது. உள்ள இருக்க இந்த இறைநீதிய இந்த இறைவனை அறியாம இருந்தோம் பாருங்க, அதோட ஒழுக்க ஆற்றலை நம்ம மதிக்காம இருந்ததுதான் பெரிய பாவமாக நமக்கு சேர்ந்தாலும் நம்ம வெளியில எல்லாம் செஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உண்மையில்தான். அப்போ உள்ள இறையை நான் அறியும் போது எனக்குள்ள இருக்க இறையை நான் ஒண்ணாக நான் மதிச்சு என்ன நான் நடக்கும் பொழுது, எனக்குள்ள இருக்க இறையை நான் அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களிடமும் அது உள்ள இருக்கிற இதே அம்சம் தானே, இதே பாட்டு தானே எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்ப நானு எல்லாரையும் மதித்தல். இதுதான் அறிந்தது இறை, மலர்ந்தது அன்பு. அதோட இயக்க ஒழுங்கா மதிச்சு நடந்துட்டா போது இதுக்குள்ள இறைய அறிஞ்சிட்டேன் நான் இப்போ. அப்ப இதே ஒழுங்காற்றலாக எல்லார்கிட்டையும் தான் அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துருப்பேன்? நானு அன்பாதான் நடந்துக்குவேன். என்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட கூட இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, நான் இப்ப எப்படி நடந்துக்கிறேன், அவர்கிட்ட இருக்க இறையாற்றலையும் நடந்துக்கிறேன். இதே இயக்க ஒழுங்காக தான் அவர்கிட்டயும் செயல்படும் போது எனக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது, அங்க ஒரு சீனம் கொல்லும் போது கூட உடனே நான் என்ன பண்றேன், நானு உடனே ரியாக்ட் பண்ணல, நானு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானு ஏதோ அவருக்குள்ள இருக்க இறை, அவருக்கு என்ன வெளியில யாருக்கிட்ட என்ன பிரச்சனையோ, ஆபீஸ்ல என்ன பிரச்சனையோ, அவருக்குள்ள இருக்க இறை டென்ஷன்ல இந்த ஒரு டென்ஷனை வெளியில கொண்டு வருது. இதை உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவருக்குள்ள இருந்த அந்த சினத்தை கூட ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துக்கணும் என்பதை கத்துக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை துணையை நான் ஒரு வாட்டி மன்னிக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்ச்சி வசத்துல நான் என்னைக்காவது அதை மீறி நடக்கும் போது இப்போ உடனே அவரு என்ன பண்றாரு, உடனே என்னோட சினத்துக்கும் அவரு ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துக்கிறாரு. உடனே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா திருப்பி போய் எனக்கு நான் ஒரு சினம் கொள்ளும் பொழுது நான் துன்பப்படுறது, உள்ள இருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒண்ணு வயிற்றுல சுமந்துட்டாலே உள்ள இருக்க ஒவ்வொரு அங்கமாக ஒரு உறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இறைய நான் துன்பப்படுத்தினதுக்கு சமம்.
அந்த சூடு, அந்த ஆசிடு ஒவ்வொரு உறுப்பாக அது எவ்வளவு பாதிக்குது என்பது சினம் தவிர்த்தல் பயிற்சி முறையை கடைபிடிச்சவங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு உறுப்பு இறையையும் நான் கெடுக்கிறதுக்கு சமம். அப்ப இந்த டென்ஷன் அவருக்கு கொடுக்க கூடாது. உடனே அவரு எனக்கு ஒரு சனம் வரும்போது என்னுடைய சூழ்நிலையை மதிச்சு, என்னமோ வீட்டுல இன்னைக்கு நிறைய வேலை, அவங்களுக்கு ஏதோ துன்பம், அதனாலதான் அவங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிக்கிறாங்க, நாமளும் திருப்பி பேச இன்னும் அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்க உடல்ல இருக்க உறுப்புக்கு தான் பாதிப்பு என்பதை அறியும் போது என்னுடைய சினத்துக்கு உடனே அவர் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துக்கொள்கிறாரு. இதுதான் அறிந்தது இறை. உள்ள இருக்க ஒரு ஒரு உறுப்பையும் உள்ள இருக்க உணர்வுகளையும் நம்ம மதிச்சு நடக்கிறது தான் அன்பு. இதுதான் வேற இறைய அறியணும்ன்றதுக்காக வெளியில எங்கேயுமே போத்தல. சாமிஜி கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க, சாமி நீங்க எந்த தவம் பண்றீங்க, இப்படி மனிதனா இருந்து ஒரு மகான் ஆயிட்டீங்களே, இறைய அறிஞ்சிட்டீங்களே, அறிஞ்சு மகான் ஆயிட்டீங்களே, நீங்க எந்த தவம் தான் பண்றீங்க அப்படின்னு சாமிஜி கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாங்க. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நான் எப்பவும் எந்த தவமே நான் பண்றது இல்லை, நான் எப்பவுமே இறையோட லிங்கோடவே இருக்கேன், இறையோட இயக்க ஒழுங்கா மதிச்சிட்டு இருக்கேன், அவனோட லிங்கோட இருக்கும் போது நான் எந்த தவமும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லையே. ஏன்னா எனக்குள்ள இருக்க இறையை நான் உணர்ந்துட்டேன்னா எல்லாருக்கும் இருக்க இறையும் அதுதான் வேலை செய்யுதுன்ற போது எந்த உயிருக்கும் நான் துன்பம் கொடுக்காத போது எனக்கும் இறைக்குள்ள இடைவெளியே இல்லை. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. நானும் அதுவும் ஒன்னாதான் இருக்கிறோம். நான் தவம் ஒண்ணும் தனியா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. எவ்வளவு பக்குவம் பாருங்க இது. இந்த பக்குவத்தை கொடுக்கறதுதான் இறை. இந்த இறையை எங்க உணரணும்னாக்கா நமக்குள்ளேயே ஒழுங்காற்றலாக நடந்துகிட்டு இருக்கிறத நாம உணர்ந்துட்டோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒழுங்காற்றல் தான் நடைபெற்றிருக்குன்ற உணர்வுக்கு நாம வருவோம். வேற எங்கேயும் தேடி நாம போக வேண்டாம். அப்போ இப்படி நான் எனக்குள்ள இருக்க இறையே எல்லார்கிட்டையும் இருக்குன்ற அந்த உணர்வுக்கு நான் வர 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 எப்படி ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையெல்லாம் செத்தாருக்குள் வைக்கப்படும். தனக்காக மட்டும் வாழாமல் பிறவர்களுக்காக வாழலாம் பாருங்க, அவன்தான் சரித்திரம் படிச்சவன் சொல்றாங்க. தனக்காக மட்டும் வாழ மாட்டான், பிறருக்காகவும் வாழ்வான். இப்ப தன்னை அறிந்தவன் தன்னை நேசிக்கிறவன், தன்னை அறிந்தவன் தலைவனாகுவான், தன்னை நேசித்தவன் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பான். எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கணும், பிடிக்காதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? எல்லாரையும் ஒருத்தரை நேசிக்கணும்னா எப்படி ஒரு மனித பண்பு அவங்ககிட்ட வரணும்? அன்பும் கருணையும் தானே வரணும். அதை எல்லார்கிட்டையும் தன்னோட குடும்பத்துக்கிட்ட, இப்ப இனி என் குழந்தைகிட்ட நான் எப்படி வரேன்னா எனக்குள்ள இருக்க இறையை நான் உணர எனக்குள்ள இருக்கிற விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 உணர்வுகளும் நமக்குள்ள வந்துரும். உங்களை நோக்கி உள்ள டிராவல் பண்ணிட்டு உள்ள இருக்க இறைய மட்டும் நீங்க மதிச்சு நடக்க, அந்த இயக்க நீதி என்பதை மதிச்சு நடந்துட்டோம்னாக்கா 5 அளவுமுறையை நம்ம பின்பற்றுவோம். அது எப்படிப்பட்ட தன்மை குணாதிசயங்களை நமக்கு கொடுக்கும் தெரியுமா? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3 குணாதிசயங்களை பொறுமைகளை நமக்குள்ள அது கொடுக்கும். இததான் நம்ம ஃபர்ஸ்ட் குடும்பத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அததான் இப்ப சொன்ன பாருங்க, ஒரு சினம் ஒண்ணு வரும்போது உறுப்புகள் பாதிக்க போகுதுன்ற போதே நம்ம எப்படி விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, இந்த 3 தன்மை உள்ளவங்களை இறைய அறியும் போது நமக்குள்ள நடக்கும். அப்ப நான் என் குழந்தைகிட்ட அன்பா நடக்கும் போது அது என்கிட்ட என்ன பண்ணுது? அது என்கிட்ட உண்மையா நடக்குது. ஸ்கூல்ல எங்க வெளியில எந்த விஷயம் நடந்தாலும் நடக்கிறது எல்லாமே ஓப்பனா நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுது. அப்ப இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் அதுகிட்ட உண்மையான ஒரு அன்பாக நடந்து கொள்ளும் போது அதுவும் என்கிட்ட என்ன பண்ணுது? உண்மையான ஒரு அன்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுது. இதே அன்பை என்னுடைய உறவுகள் கிட்ட நான் காட்டுறேன். அந்த உறவுகள் காட்டணும், அவங்களும் எனக்காக உண்மையான ஒரு உறவுகளாக இணக்கமாக எனக்குள்ள அவங்க மாறிக்கிட்டே வராங்க. இதேதான் சமுதாயத்திலையும் பரவுது. நான் எல்லாரும் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? நாம நினைச்ச மாதிரி மற்றவங்க எல்லாம் மாற நினைக்கிறோம். மற்றவங்களை மாறணும்னு நினைக்கிற நாம மாற்றம் ஒண்ணு நம்ம கிட்ட இருந்துதான் வரணும் என்பதை மட்டும் நம்ம அறிஞ்சுக்கிறதே இல்லை. மாற்றம் இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த மாற்றம் எல்லாரையும் கொண்டு அந்த பாஸ்லேவரை கொண்டு எடுத்தோம். அன்பை கொடு, அன்பை பெறு. இதுதான். அப்ப எனக்குள்ள இருக்க இறையை நான் அறிந்தால் ஒழிய யாருக்கிட்டையும் என்னால அன்பை செலுத்தவே முடியாதுங்க. நமக்குள்ள அறியாம வெளியில போய் வேற எதையும் அறியவே முடியாது. இதோட இயக்க நீதியை ஒழுங்கா நான் மதிச்சு நடந்துக்கிறது தான் அறிந்தது இறை. இந்த இறையை நான் அறிஞ்சுக்க மௌனத்துல போய் நம்ம உள்ள டிராவல் பண்ண இறையோட இயக்க நீதி ஒழுங்க நம்ம
மதிச்சு நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது இயக்க ஒழுங்காக எப்படி செயல்படுவது என்ற உணர்வாக நம்ம உணர்ந்த பிறகு இத ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவோம். இறைய உணர ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு சாமி இன்னொரு விஷயத்த சொன்னாரு. நீ ஈஸியா உணரணும். அப்படின்னாக்கா எனக்கு நிறைய மௌனத்துல நிறைய எண்ணங்களா வருது. இப்படி எல்லாம் இருந்தா நான் உள்ள இருக்க இயக்கம் இறைவனோட இதுவை என்னால ஃபீல் பண்ண முடியல. அந்த உணர்வு எனக்கு வரல. நான் என்ன சாமி பண்றது அப்படின்னு சாமிஜி கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி எண்ணங்களே வராம இருக்கணும். வெறும் எண்ணமே வராம இருக்கணும். நான் நல்லா தியானம் பண்ணணும். அப்பதானே நான் உள்ள இருக்க இறைய உணர முடியும். சாமி உடனே வந்தா சொன்னோம், எண்ணமே வரக்கூடாதுன்னா அன்னைக்கு இந்த உடலுக்கு பேரு பிணம். இந்த உடலுக்கு பேரு பிணம். அப்ப நீ எப்படி இறைய உணருவ? பிணமான பிறகு ஒரே விஷயம். எண்ணங்கள் எப்ப புலன்களை நாம வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அதுல விஷயம் வரதான் செய்யும். அது கருமயத்துல பதிவாகதான் செய்யும். அது எண்ணமாக வரதான் செய்யும். அதுக்குதான்ப்பா அகத்தாய் கொடுத்தோம். நீ டெய்லி நாள்தோறும் செய்தவற்றை நல்லுறக்கம் கொள்ளும் முன் கணித்துக் கொள்வீர். டெய்லி படுக்கும் போது உன்னை அகத்தாய்வு பண்ணு. தகவல் பண்ணிட்டு உனக்குள்ள இருக்க கெட்ட எண்ணத்தை மட்டும் இனிமேல் இந்த எண்ணம் என்னுள் எழாது, இனிமேல் இந்த பேராசை என்னுள் வராது, இனிமேல் இந்த சினம் என்னுள் எழும்பாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் போட்டு வந்து உன்னுள்ள இருக்க தீய எண்ணத்தை மட்டும் நீ வந்து கழிச்சுக்கிட்டே வந்துருவான். நல்ல எண்ணங்கள் தேவையாச்சே நமக்கு. நாம வளரவும் வையகம் வாழவும் நல்ல எண்ணம் தேவை. இந்த நல்ல எண்ணம் தான் இயற்கை, இறைவன் எல்லாமே. அப்போ உனக்குள்ள இருக்க தீய எண்ணத்தை மட்டும் நீ குறைச்சிட்டு வந்துட்டு இதை நீ கிளியர் பண்ணா போதும்பா. நீ இறைய உணர்வது ஈஸி. எண்ணங்களை நிறுத்த முடியாது. எண்ணங்களை நிறுத்த முடியும். அப்ப நீ நாள்தோறும் அகத்தாய்வு செய்து உன் எண்ணங்களை நீ தூய்மை செய்து கொண்டு வந்து தீய எண்ணங்களை அழிச்சிட்டாலே நீ வந்து உன்கிட்ட இருக்கிற இறைய நீ ஈஸியாக உணர்ந்துடுவ என்று சொல்லி, இறையை உணர்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு மனிதன் மகானாக கூடிய இறையை உணரக்கூடிய அத்தனை தாற்பரிய விஷயங்களையும் அத்தனை அம்சங்களையும் மனவளக்கலை என்ற ஒரு சாதனை மார்க்கத்தின் மூலம் நமக்கு கொடுத்த ஆசான் அருட்தந்தைக்கு அனந்த கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் இணையதளத்தில் பொறுமையாக சிந்தனை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 10 மணிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்றதுனால முடிச்சுக்கிறோமா. வாழ்க வளமுடன்.